Hey everyone, welcome to my channel Divi Snappy Lab. If you're new to my channel, என்னோட பேரு Divya, you can call me Divi and I'm a new lifestyle vlogger. என்னோட contents உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா do subscribe to my channel and support பண்ணுங்க. Let's grow as a small community. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷவர் ரொட்டீன். ஸோ பிஃபோர் ஷவர் வந்துட்டு நான் ஹேர் மாஸ்க் என்ன யூஸ் பண்ணுவேன் அண்ட் ஆஃப்டர் ஷவர் வந்துட்டு நான் என்ன மாதிரியான கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட முக்கியமான கீ இன்க்ரீடியன்ட் இன் மை ஹேர் கேர் ரொட்டீன் இஸ் ரோஸ்மெரி வாட்டர். ஸோ ரோஸ்மெரி வாட்டரை நான் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் எப்படி அதை வந்து வீக்லி ஹேர் கேர் ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரோஸ்மெரி வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். My first and foremost step when it comes to hair care is always rosemary water. Now almost every day வந்து இந்த rosemary water scalp and hairல நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அண்ட் உங்களுக்கு ஸ்டோர் பாட் ரோஸ்மெரி வாட்டர் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஐ யூஸ் த பிராண்ட் ஆல்ப்ஸ். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அதில் கட்டாயமாக ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஐ ட்ரை டு அவாய்ட் தட். ஆன் டேஸ் வேர் ஐ கான் ப்ரிப்பேர் ரோஸ்மெரி வாட்டர் அட் ஹோம், அன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். வெனெவர் ஐ கேன் ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அப் டு 10 days வரும் எனக்கு. ஸோ இது நான் செய்கிறதுக்கு 2 cups ஆஃப் வாட்டரில் 4 to 5 strands ஆஃப் ரோஸ்மெரி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்னோடய கார்டனிங் vlog பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் வீட்லேயே ரோஸ்மெரி பிளான்ட் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுலேருந்து எடுத்தது தான். உங்கள்கிட்ட பிளான்ட் இல்லாத பட்சத்தை யூ கேன் ஆர்டர் இட் ஆன் ஜெப்டோ ஆர் ஆன் பிளிங்கெட். இட் இஸ் ஈஸிலி அவைலபிள். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 rupees 24 rupees தான் வரும். அது வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை ஃப்ரிட்ஜில். அண்ட் இந்த ரோஸ்மெரி கூட வந்துட்டு ஐ எம் ஆடிங் 1 tablespoon ஆஃப் ஃபெனுக்ரீக் வெந்தயம் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஃபெனுக்ரீக் அண்ட் ரோஸ்மெரி இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் நீங்கள் டெய்லி வந்து ஸ்கால்பில் போட்டுகிட்டே வரும்போது இட் வில் கீப் யுவர் ஸ்கால்ப் ஃப்ரெஷ். டேண்ட்ரஃப் இருக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் இருக்கும். அண்ட் கட்டாயமாக யூ வில் பி ஏபிள் டு see பேபி ஹேர்ஸ் க்ரோயிங் இன் த நெக்ஸ்ட் 1.5 months ஒரு 45 days you will be able to see a visible difference. ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இஃப் யூ someone who has migraine issue இல்லாட்டினா உங்களுக்கு வந்து கோல்டெல்லாம் ஈஸி ஆகும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் once in a while யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 3 days or 4 days மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் அதை சிம்மரில் வச்சு 10 minutes விட்டுட போகிறேன். ஸோ 10 minutes விட்டதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் ஃபார் அட்லீஸ்ட் 1.5 to 2 hours கூல் டவுன் ஆகிறதுக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து ஒரு மைல்டு yellow கலரில் இருக்கும். ஆனால் நான் அதை வந்து கடைசியாக உங்ககிட்ட காட்டுறேன். அதோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரௌனிஷ் ரெட்டில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் வென் யூ வில் நோ தட் த ரோஸ்மெரி வாட்டர் இஸ் ரெடி. ஸோ அதே மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இப்படி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இன்கேஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகுது, உதிர்ந்து வந்துருச்சு அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி. நீங்கள் அதையும் வந்து நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டோர் இட் இன் அ கிளாஸ் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கிளாஸ் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த லீவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப் டு 6 months வரைக்கும் எதுவுமே ஆகாமல் இருக்கும். நீங்கள் தண்ணி மட்டும் அதில் படாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் ரோஸ்மெரி வாட்டர் ஃப்ரெஷ் பேட்ச் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வந்து இந்த க்ரீன் லீவ்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரோஸ்மெரி வாட்டர் வருதோ அதே மாதிரி தான் வந்து ட்ரைட் லீவ்ஸ் வச்சு பண்ணும்போது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வாட்டர் வந்து நல்லா ரெட் கலராக மாறி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து உடனே மாறாது. நீங்கள் வந்து ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது அட்லீஸ்ட் ஒரு 2 hours கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுடணும். அப்போ தான் அது நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுட்டு தென் ஐ ஸ்ப்ரே இட் ஆல் ஓவர் மை ஸ்கால்ப். அடுத்து வந்து ஒரு ஆலோவேரா மாஸ்க் தான் நான் பண்ண போகிறேன். ஹேர் மாஸ்க் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட ஆலோவேரா பிளான்ட்லேருந்து நீங்கள் அந்த பல்ப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆலோவேரா ஜெல், ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாஸ்க் நான் பண்ணுறது வந்து ஹேர் ஷைனி அண்ட் ஹேர் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இது வந்து ஈஸியான ஒரு 2 இன்க்ரீடியன்ட் மாஸ்க்கு. இதில் வந்து ஆலோவேரா ஜெல் அண்ட் கர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து அந்த பல்ப் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஐ வில் பி ஆடிங் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் அண்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என் தலையில் ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் குளிச்சிடுவேன். அவ்வளோதான். எனக்கு ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி. எவ்ரி வீக் என்னோடய ஹேரில் வந்து ஏதாச்சும் ஒரு மாஸ்க் போட்டு நான் என்னோடய முடியை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். ஸோ ஆஸ் அண்ட் வென் ஐ எம் டூயிங் அ டிஃப்ரெண்ட் மாஸ்க் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் நான் காட்டுறேன். ஸோ என்னோடய ஹேரோட பிரேக்கேஜ் அண்ட் என்னோடய ஹேர் ஃபால்லாம் எப்படி நான் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்றது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிஃப்ரெண்ட் ஹேர் மாஸ்க்ஸ் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் கெரட்டின் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் நான் உங்களுக்கு இங்கே மேலே வந்து டாப்பில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ யூல் நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. அண்ட் என்னோடய ஹேர் ஸ்டைலிங் கூட நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ ஹியர் ஐ ஆம், இந்த மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வாட்டரியாக இருக்கும். அகெயின் இதை நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். இந்த மாஸ்க்கு as well as ரோஸ்மெரி வாட்டர் ரெண்டுமே வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இஃப் யூ சம்மன் ஸ்ட்ரகிளிங் வித் சைனஸ் இஷ்யூ ஆர் ஈஸியாக மைக்ரேன் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாஸ்க் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸில் கூட நீங்கள் வந்து டக்குன்னு போய் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ராப்பராக பார்ட்டிஷன் பண்ணி உங்களோட ஸ்கால்ப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணும்போதே பொறுமையாக உங்களோட கை வச்சே நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நல்லா ரூட்ஸ்லேருந்து டிப்ஸ் வரைக்கும் நல்லா இந்த மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனி ஆகிடும். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த ஹேர் கேர் ரொட்டீன், ஆப்வியஸ்லி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனேவே நான் ட்ரை பண்ணிவிடுவேன். ரொம்ப நேரம் அந்த ஹேரை வந்து வெட்டாக வச்சுட்டே இருந்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்தோடனே ப்ராப்பராக ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் சீரம் அதுக்கப்புறமா எல்லாமே ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே ரோஸ்மெரி வாட்டர் எடுத்து நான் ஃபுல்லாக ஸ்கேல்ப்பில் போட்டு பொறுமையாக அதை நல்லா மசாஜ் பண்ணிவிடுவேன். ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்ஷாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக சாஃப்டாக பொறுமையாக அதை மசாஜ் பண்ணி விடும்போது உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். And the fresh aroma from rosemary water will also help you stay calm. And நீங்கள் வந்து இந்த ரோஸ்மெரி வாட்டரை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் வந்து டெய்லி என்னோடய ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணுறது மட்டும்தான். ஸோ டெய்லி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில் நான் வந்து ரோஸ்மெரி வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா ஒரு வாட்டி ஹேரை வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னோடய ஹேர் லெங்ஸில் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைலிங் பண்ணிவிட்டு போயிடுவேன். தட்ஸ் ஆல். As I said before, whenever I am not able to prepare a fresh batch of rosemary water, நான் ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்மெல்லும் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரிஜினல் ரோஸ்மெரி வாட்டர் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் ஸ்மெல் வரும், பட் ஆனால் இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். டெஃபினெட்லி இட் ஹேஸ் ஹெல்ப் மீ அவுட். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நான் என்னோடய ஹேரை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டைல் பண்ணி கொஞ்சம் பார்க்குற மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் பண்ணலன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ இதை ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பேசிக்கான ஒரு ஹேரை வந்து லைட்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ ஹேரை வந்து நோண்டிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஹேர் ஃபால் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலே இல்லை இவ்வளோ நாள் அந்த ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். எனக்கு கட்டாயமாக உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க.
ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ஹேர் கேர் ரொட்டீன் வந்துட்டு வெனெவர் ஐம் நாட் கோயிங் அவுட் அண்ட் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன், ஸ்டைல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லாரியலோட நைட் க்ரீம் ஆக்சுவலி. ஸோ இது நான் போட்டேன் அப்படின்னா என்னோடய ஹேர் லெங்க்ஸில் மட்டும்தான் போடுவேன். அண்ட் இது போடும்போது என்னோடய ஃப்ரிஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். அண்ட் ஹேர் வந்து சாஃப்டாக பவுன்சியாக உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி அமைதியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நைட் க்ரீம் வந்து சூப்பர் எஃபெக்டிவ். அண்ட் நான் வந்து ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருப்பேன், என்னோடய லாரியல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷ்னர் வந்து லீவ் இன் கண்டிஷ்னர் மாதிரி தான். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு பீனட் சைஸ் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பீனட் சைஸ் எடுத்துகிட்டு நல்லா ஹேர் லெங்க்ஸில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய எண்ட்ஸ், அதாவது ஹேரோட எண்ட்ஸில் நல்லா அப்ளை பண்ணி எந்த டைரெக்ஷனில் நான் வந்து ஹேரை ப்ளோ ட்ரை பண்ணனோ அதே டைரெக்ஷன்லேயே அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த ப்ளோ ட்ரையும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும் என்னோடய எண்ட்ஸ் எல்லாமே. ஃபைனலி ஆஃப்டர் அப்ளையிங் இட் வித் மை ஹேண்ட் ஒரு வைட் கோம்பு எடுத்து நான் ஹேரில் ஃபுல்லாக கோம் பண்ணி எடுத்துருவேன். ஸோ தட் அந்த ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. நான் சொன்ன மாதிரி எந்த டைரெக்ஷனில் ப்ளோ ட்ரை பண்ணினோ அதே டைரெக்ஷனில் தான் நான் கோம் பண்ணுவேன், அதே டைரெக்ஷனில் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் உங்களோட ஹேர் ஸ்டைலிங் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதுக்காக. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே தூங்குறதுக்கு போயிடலாம். தென் அடுத்த நாள் காலையில் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து இந்த வீடியோட கண்டினியூஷனில் காட்டுறேன். நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கும் என்னோடய ஹேர் பார்க்குறதுக்கு. next day. ஸோ இதுதான் என்னோட ஜென்ரல் ஹேர் கேர் ரொட்டீன். அது மட்டும் இல்லாமல் நான் பிஃபோர் ஷவர் வந்து போடுற மாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் நான் ட்ரை பண்ணுவேன். அது கட்டாயமாக வந்து உங்களுக்கு பார்ட் 2 பார்ட் 3 ஹேர் கேர் ரொட்டீனில் நான் கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ஹேர் கேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது வந்து உங்கள் ஹேருக்கு வந்து என்ன முக்கியமாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விட்டமின் இ ஆயில், கேஸ்டர் ஆயில், இல்லாட்டினா வந்து ஹைபிஸ்கஸ் வச்சு நான் எப்படி கம்பைன் பண்ணி அந்த மாஸ்க் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு கட்டாயமாக அதை ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி ரோஸ்மெரி வாட்டரும் வந்துட்டு வாரத்தில் 7 நாளும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் எனக்கு வந்து இங்கே கார்னர்ஸில் எல்லாம் பேபி ஹேர்லாம் இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அது வந்து நல்ல விசிபிள் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எனக்கு 40 டேஸ்க்கு மேலே ஆச்சு வரதுக்கு. நான் வந்து டிவோட்டடாக உட்காந்து அந்த ரோஸ்மெரி சீரம் வந்து தலையில் போட்டு 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 வர வச்சுது. அண்ட் அதே மாதிரி யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு சி அ விசிபிள் டிஃப்ரென்ஸ் இன் த திக்னஸ் இன் அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 months. ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். டூ லீவ் இன் மை காமெண்ட் இஃப் தட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் யூ. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, stay blessed and keep shining. Bye.